ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னூர் தாண்டி புளியம்பட்டி பக்கத்தில் தாங்க நின்றுருக்கோம். அதாவது நமக்கு வந்து லோடு வந்து கிடச்சிருக்குங்க. இது என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தான். வாழைக்காய் எந்த ஊருக்கு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பைக்கு தாங்க ஏற்றுறோம். ஸோ வாழைக்காய் லோடு இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம வாரன்ட்டு வந்து இப்போ ஏற்றுக்கு வந்துட்டோம். ஏற்றுறதுக்கு வந்து இப்போ பாயிண்டில் தாங்க நின்றுருக்கோம். ஸோ வாங்க இந்த லோடு வந்து எப்படிலாம் ஏற்றலாம், அப்புறம் எந்த வழியில் போகிறோம், எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து அழகாகவே வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே வந்து காயெலாம் வந்து எப்படிலாம் வெட்டுறாங்க, எப்படிலாம் ஏற்றுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். காலையிலே வந்து நம்ம வாழைக்காய் வந்து வெட்டக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வாழைக்காய் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வண்டியை வந்து ரிவல்ஸ் விட்டு அப்படியே வந்து ஏற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு வந்து கிடைக்கும். அதனால் வந்து அந்த டைமில் வந்து அழகாகவே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இருக்கு பாருங்கள், இது நம்ம ஏற்றுற வாழைக்காய் என்ன வாழைக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் தான். அப்பாவோட எங்கள் அப்பாவோட தம்பி குழந்தைங்க அழகாகவே வந்து லோடு வந்து ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு இப்போ வந்து தார்ப்பாக தான் கட்டிகிட்டு இருக்காங்க. நாம் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி பக்கத்தில் வந்து ஏற்றிட்டு இருந்தோம். நம்ம அண்ணா தான் வந்து லோடுமேன் பாருங்கள், அழகாகவே நல்லா கஷ்டப்பட்டு ஏற்றி விட்டுட்டாங்க. இப்போ வந்து தார்ப்பாக மட்டும் கட்டிட்டோம் அப்படின்னா வந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திம்ப வழியில் 6 மணிக்கு மேலே வந்து வண்டி விட மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து போகணும். இப்போ வந்து எப்பவுமே வந்து மணி வந்து 5 மணி பக்கம் தான் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. ஸோ நாம் வந்து எடை போட்டுட்டு அப்புறம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியாக தான் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது சொல்லுங்களா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேலையை பாருங்க. கரெக்டாக சத்தியிலேருந்து கிளம்பிட்டாங்க நண்பர்களே. நாம் வந்து திம்போலியாக தான் போகணும். மணி 5:30 பக்கம் ஆகுது. நமக்கு 6 மணி கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே போகணும். ஒரு 12 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. போயிடலாம், பார்க்கலாம். ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து போக முடியாது. காலையில் தான் போக முடியும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து போய்க்கலாம். தெம்போ வந்து ஏறிட்டாங்க நம்ம. டைம் வந்து 10 மணி பக்கம் ஆகுது. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மலை வழி அப்படி பக்கத்தில் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கோம். இங்கே வந்து ஒரு டீசல் வந்து ஃபுல் அடிச்சுட்டு அப்படி வந்து போய்க்கலாம். டீசல் இங்கே தான் வந்து அடிச்சிட்ருக்கோம். அதாவது நம்ம இப்போ டீசல் அடிக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா உள்ள. இங்கே டீசல் என்ன ரேட்டு அப்படின்னு வந்து பார்த்துடலாம். டீசல் ரேட்டு 90.94 ஆகுதுங்க. டீசல் ஃபுல் அடிச்சிடலாம். ஃபுல் அடிச்சுட்டு அப்புறம் எது வரும் ஓடுதோ அது வரும் ஓட்டிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஃபுல் அடிச்சுக்கலாம். அதாவது 2 ஃபுல்லில் வந்து கண்டிப்பாக வண்டி வந்து போயிடும். இப்போமே வந்து ஃபுல்லு இதாகிடுச்சு.
டீசல் வந்து ஃபுல் அடிச்சுட்டோங்க. இங்கே வந்து எவ்வளோ 10,860 பிடிச்சிருக்கு, அதாவது 119 லிட்ரு. நான் அடுத்த எவ்வளோ டீசல் பிடிக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். மணி வந்து நைட்டு 2:30 பக்கம் ஆகுதுங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரியூரி வந்துட்டோம். இங்கே தான் நமக்கு சமைக்கிறது தேவையான பொருள் அப்புறம் காய்கறி எல்லாமே வாங்கிக்கலாம். கேஸ் அடைக்கினா கூட அடைச்சிக்கிட்டு இன்றைக்கி காலையில் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள சித்திரதுர்கா வந்து தாண்டி வந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். ரோடு வந்து காலையிலே நல்லா ஃப்ரீயாகவே இருந்துகிட்ருக்கு. தாமால் வண்டி ஒதுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து தூங்கியிருந்தோம். அப்புறம் தான் வந்து காலையில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பகலும் இன்னைக்கு நைட்டு வந்து ஃபுல்லாக வண்டி ஓட்டினா தான் வந்து வண்டி போகும். சரி, அப்படியே நார்மலாக வந்து போய்க்கலாம். நாம் வந்து ஆவரேஜாக 70, 75, 70 உள்பட அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 800 கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குது. சைடில் வியூஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தாவணிகர் 50 கிலோமீட்டர் இருக்குது. கோவா 392. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்காவிக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் முன்னாடி வந்து நின்றுருக்கோம். இடம் பாருங்கள், இந்த மழை பெஞ்சதுனால வந்து இடமே பார்க்க வேறு லெவலில் இருக்குது. நேற்று சாயந்தரம் சத்தியில இருந்து ஒரு 6 மணி பக்கம் வண்டி எடுத்திருந்தோம். மும்பை வந்து வந்துட்டோங்க. மும்பை தாண்டி, அதாவது வாப்பி போகிற ரோட்டில் மானூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து வர சொல்லியிருந்தாங்க. இன்னும் நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து டிராஃபிக்கு என்னென்னு தெரில. இப்போமே வந்தே ஒரு அரை மணி நேரம் பக்கம் வந்து நின்னாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. காலையில் சிட்டிக்குள்ளோடு தான் வந்திருந்தோம். அப்பவும் டிராஃபிக்காக இருந்து அப்போமே ஒரு 2 மணி நேரம் போட்டு தூங்கிட்டு தான் அப்புறம் எடுத்து வந்திருந்தோம். மறுபடியும் டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. சரி, பொறுமையாக போகலாம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான், அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போயிடலாம். போயிட்டு தார்பாவை தொட்டோம் அப்படின்னா வந்து அழகாக வந்து இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம மும்பை ஆஃபீஸ் தான் வரமே இருக்கும். ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு. எவ்வளோ தூரம் நிற்கின்னு தெரில. எவ்வளோ நேரம் நின்றுருக்கு பாருங்கள். கண்ணுக்கிட்ட தூரம் ஃபுல்லாக டிராஃபிக் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் வந்து நின்றுருக்குங்க வண்டிலாம். நம்ம பக்கத்துலேயே வந்து ஃபாரஸ்ட் பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. காலையில் இப்போ மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல கரெக்டாக ஒரு 6-6:10 இருக்கும். விடியவும் வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. அதாவது இங்கே ரோடு வேலை நடக்குன்னு நினைக்கிறேன், அதான் டிராஃபிக் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். பாரத் பேன்ஸ் அப்படியே வந்து நம்ம வண்டி 3 லேனாக வந்து நின்றுருக்கோம்.
வண்டி ஓடும் போது முன்ன பின்னன்ட்டு நம்ம போட்டி போட்டுட்ருப்பாங்க. இடம் வந்து பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குது. நல்லா வந்து மழை பெஞ்சதுனால பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். கிட்ட தான் நமக்கு இன்னும் ஒரு கூடி போனால் ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ விட்டுட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம். ஃபைனலாக சூப்பராகவே வந்து லோடு வந்து இறக்கிட்டோங்க. இறக்கிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு தாபா இருந்துச்சு. அங்கேயே வந்து வண்டியை சைடு போட்டு அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அது குளிக்கிறது எல்லாமே துணி துவைக்கிறது எல்லாமே நீட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாம் வந்து ஆஃபீஸ் தான் போகணும். ஆஃபீஸ் தான் போகணும். அதாவது நம்ம நிற்கிற இடத்துல இருந்து ஆஃபீஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் பக்கம் வந்து வருது. ஸோ இங்கேருந்து வந்து நைட்டு எடுத்துக்கலான்ட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்ம வண்டி வந்து அப்படியே விட்டுட்டு நைட்டுக்கு வந்து சாப்பாடுமே செஞ்சுட்டோம். வண்டியில் சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு குழம்பு வந்து இங்கே வாங்கிட்டோம். தாப்பா ஹிந்தியில் எழுதிருக்கு பாருங்கள். நேம் தெரியாது நமக்கு, வந்து ஹிந்தி தெரியாது. இங்கிலீஷ் வந்து நல்லா வாசிப்பேன், ஆனால் ஹிந்திலாம் தெரியாது. தாப்பா பொறுத்தவரை வண்டி வந்து நல்லா சேஃபாகவே நின்றுருக்கும். போயிட்டு அப்புறம் அடுத்த ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் எப்படிலாம் லோடு ஏற்றுறோம். அதாவது லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து நம்மளால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. இந்த டைம் வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது, அப்புறம் ஆஃபீஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிவிட்டு அதை விட அடுத்த லோடு எப்படிலாம் ஏற்றுறோம் அப்படிங்கிறதையும் வந்து எடுக்க முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக எடுத்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டு இந்த லோடோட வாடகை வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்துடலாம். இந்த இடம் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. தாபா உள்ள எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம தாபா வந்து கர்நாடகாரு, சோலாப்பூர். ஹாய் ப்ரோ. தாபா எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து டேபிள் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கேயே ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வந்ததுமே வந்து இங்கே தான் ஒரு மணி நேரம் வந்து தூங்கியிருந்தோம். நல்லா காத்தாடி போட்டு தந்துருந்தாங்க. அப்படியே வந்து இங்கே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம்.